Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில ஐசிஏவோட அப்டேட்ஸ் அண்ட் சிஏ ஃபவுண்டேஷனுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 12th படிக்கிற ஒரு சிஏ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, 11th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சிஏ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் இப்போது 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐசிஏ சொல்லியிருக்காங்க, இனி சிஏ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். இது ரொம்ப நல்ல அப்டேட்னே சொல்லலாம். 11th ஸ்டூடெண்ட் யாராச்சும் சிஏ தான் படிக்க போகிறேன்னு முடிவில் இருந்தீங்கன்னா இப்போவே கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ சிஏ எக்ஸாம் எப்படி எழுதுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இருக்குமா, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிஏ எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் 11th 12th காமர்ஸ் குரூப் தான் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை கைஸ். நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சிஏ எக்ஸாம் எழுதலாம். இப்படி சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு யாராச்சும் சிஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்கே வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க்னா ஒன்றும் இல்லை, சிஏ எக்ஸாம் ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும். இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 50 ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்னு சொல்லுவோம். இப்போது சிஏ ஃபவுண்டேஷனில் இருக்க பேப்பர் பற்றி பார்க்கலாம். சிஏ ஃபவுண்டேஷனில் டோட்டல் 6 சப்ஜெக்ட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், பிஸ்னஸ், கமர்ஷியல் நாலேஜ், எக்கனாமிக்ஸ், லா அண்ட் இங்கிலீஷை பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். தென் பிசிகேவும் எக்கனாமிக்ஸும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். பிசிகே 40 மார்க்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ் 60 மார்க்ஸ்க்கு எழுதணும். நெக்ஸ்ட்டு லா அண்ட் இங்கிலீஷ் கம்பைன் பண்ணி எழுதுவோம். இங்கிலீஷ் 40 மார்க்ஸ்க்கும் லா 60 மார்க்ஸ்க்கும் எழுதணும். இதில் பிசிகேவும் அதாவது பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜும் இங்கிலீஷ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்டாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ், லா அண்ட் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். மேக்ஸ், பிசிகே அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள், எதுவும் விட்டு வைக்காதீங்க. தென் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சரில் இருந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தென் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். தென் ஃபஸ்ட்டு கொஸ்டினே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலாம் விட்டுட்டு வராதிங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு வாங்க. ஏன் ட்ரூ ஏன் ஃபால்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை கடைசியில் எழுதிக்கலாம், அதுக்காக யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்ம 12th வரைக்கும் 1 மார்க்கு ஆன்சர் தெரியலனா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுத்து எழுதிட்டு வருவோம். சப்போஸ் கரெக்டாக இருந்தால் மார்க் வரும் அப்படின்னு நினைப்போம். பட் சிஏ எக்ஸாமில் அந்த தவறு பண்ணிடாதீங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்னா என்னென்னா, இப்போது நீங்கள் 100க்கு 90 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மீதி 10 தப்புனா இப்போது தப்பான ஒரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் கம்மி பண்ணுவாங்க. அதுதான் நெகட்டிவ் மார்க். அப்போது 100ல் 90 கரெக்ட்னா உங்களுக்கு 90 மார்க் வராது, 87.5 மார்க் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை எழுதுங்க, தெரியலனா மேக்ஸிமம் அட்டன் பண்ணாதீங்க, இருக்க மார்க்கும் குறைஞ்சிரும். மேக்ஸ் எக்ஸாம் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ண பேப்பர் கொடுப்பாங்க, அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஆன்சர் ஷீட்டில் எதுவும் அன்னெசரியாக எழுதாதீங்க. அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூ கொஸ்டின் எதுவும் டிக் பண்ணக்கூடாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்டட் சம்ஸ் கேட்பாங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க, அதிலிருந்து மேக்ஸிமம் சம் கேட்பாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்லேயும் லாஜிக்கல் ரீசனையும் மார்க் எடுக்கலாம். மேக்ஸ் சம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மேக்ஸ் அண்ட் பிசிகேக்கு ப்ரெசன்டேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. ரோல் நம்பர் மட்டும் பிளாக் பெனில் எழுதுகிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே பென்சில் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. லாவில் மேக்ஸிமம் கேஸில் தான் வரும், அதை நல்லா பார்த்துட்டு போங்க. இது டிஸ்கிரிப்டிவ் டைப், ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். தெரிலனா கூட அது ரிலேட்டடாக ஓனாக எழுதிட்டு வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஃபினேஷன் எதுவும் ஓனாக எழுதாதீங்க, டெஃபினேஷன் எப்பயும் புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க. தென் கலர் பென் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்டர்லைனில் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ப்ரெசன்டேஷனுக்காகன்னு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் பண்ண அண்டர்லைன் நெக்ஸ்ட் பேஜில் ஸ்ட்ரைக் அவுட்டாக தெரியலாம். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் லா பற்றி டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டில் ஃபுல் மார்க்கை வாங்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்கிறதுனால நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது, ஸோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக பார்த்துட்டு போங்க, தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். எல்லா சாப்டரும் நல்லா பார்த்துட்டு போங்க. டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி அவ்வளோவா கொஸ்டின்ஸ் எதுவும் வராது, தியரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸில் ட்விஸ்டடாக நிறைய கொஸ்டின் வரும், ஸோ டைரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க, ட்விஸ்டடாக நிறைய வரும். ஸோ அதுக்கு ரெடியாக போங்க. புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். எல்லோரும் 2 கால்குலேட்டர் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி பேசலாம்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.